ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். குமரன் இருந்துட்டு கடையில் துணி தைச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு நம்ம குமரனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இங்கே பாருங்கள், இப்போது வீட்டுக்கு வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை கங்கா, கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் வீட்டுக்கு வரலன்னா நடக்கிறதே வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு கங்கா, கடையில் வேலை இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் இரு, நான் தைச்சிட்டு நாளைக்கு காலையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம கங்காவுக்கு பயங்கரமான கோவம். இங்கே பாருங்கள், இப்போ மட்டும் நீங்கள் வரலனா கண்டிப்பாக நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. வச்ச உடனே நம்ம குமரனுக்கு பயங்கர டென்ஷன். ஐயோ, ஏதாச்சும் பண்ணிப்பாலோ, ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நம்ம குமரன் வந்துட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. கிளம்பின உடனே நம்ம குமரன் வந்துட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணி, காவேரி கங்கா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா உள்ளே போனவ இன்னும் வரவே இல்லை மாமா, கதவை தட்டுனாலும் ஓப்பன் பண்ணவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லவும் குமரனுக்கு பயங்கர அதாவது பயம் அதிகமாயிடுச்சு. இதுக்கு முன்னா இருந்த பயத்தை விட இப்போ அதிகமான பயம் போடுறாரு. ஏன்னா கதவை திறக்காம உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா நம்ம கங்கா இருந்துட்டு, அதனால ரொம்பவே பயப்படுறாரு. கங்காவை ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வர சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு மாமா ஏதாச்சும் பிரச்சனையா மாமா, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம குமரன் இருந்துட்டு இல்லைம்மா, அவள் ஃபோன் பண்ணியிருந்தா, இப்போ தான் ஃபோன் பண்ணி இப்போ உடனே வரீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு உடனே நீங்கள் வரலனா நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன பிரச்சனைன்னு தெரியல, வீட்டில் ஏதாச்சும் யாராச்சும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மாம்மா எதுவுமே யாருமே எதுவும் சொல்லலாமாம்மா, என்னாச்சு அக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொன்னாலா அவங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை கங்கா இல்லை காவேரி என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நீங்கள் வீட்டுக்கு வரலனா நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன்னு மட்டும் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா, திரும்ப ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா, என்ன ஏதுன்னு தெரியல, நான் வரத்துக்குள்ள அவளை எப்படியாவது வெளியே வர வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்றாங்க. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன், நீங்க பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு பரபரப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துட்டு கங்காக்கா வெளியே வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம காவேரி கத்துறதை பார்த்துட்டு சாரதா இருந்துட்டு, காவேரி என்னடி ஆச்சு, எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா காவேரி அக்கா உள்ளே போயிட்டு வரவே மாட்டாங்கம்மா, எவ்வளோ நேரமாக கூட்டிகிட்டு இருக்கா, ஆனால் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா, வாய்ஸும் வர மாட்டேங்குது, எனக்கு பயமாக இருக்குதுமா, அக்காவை வெளியே வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சாரதா இருந்துட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து விஜய் இருந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே விஜய் இருந்துட்டு காவேரி கத்துறதை பார்த்துட்டு, ஐயோ என்னாச்சு ஏதாச்சும், எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்காங்க, காவேரி எதுக்காக கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட கேட்கவும், காவேரி இருந்துட்டு விஜய் இங்க பாருங்க விஜய், கங்கா அக்கா உள்ள போயிட்டு இன்னும் ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்கா, ஆனா அவங்க போனை அதாவது வாய்ஸும் வர மாட்டேங்குது, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு பயமா இருக்கு, குமரன் மாமாக்கு கால் பண்ணாங்களாம், கால் பண்ணி நீங்க இப்போ உடனே வரலன்னா நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போனை வச்சிருக்காங்க, என்னாச்சுன்னே தெரியல, என்ன பிரச்சனையும் எனக்கு புரியல, ப்ளீஸ் விஜய் எப்படியாச்சும் கங்காக்காவை காப்பாத்துங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட சொல்லவும், விஜய் வந்துட்டு அந்த கதவை உடைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 4 இடி இடிச்சதும் கதவு ஓப்பன் ஆயிடுது. ஓப்பன் ஆயிட்ட உடனே நம்ம கங்கா இருந்துட்டு உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த விஜய் வந்துட்டு, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, எதுக்காக கதவை உடைச்சிங்க, இப்போ அந்த கதவை யார் ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, அக்கா நான் எவ்வளோ நேரமா கதவை தட்டிட்டு இருந்தேன், ஏதாச்சும் சொன்னியா நீ, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் இல்லை தூங்கிட்டு இருக்கேன், ஏதாச்சும் ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா நான் அமைதியா இருப்பேன்ல, இவ்வளோ நேரமா கதவை தட்டிட்டு இருக்கேன், நீ அமைதியா வாய் பேசாமே இருந்தா நான் என்னென்ன நினைக்கிறது, அதுவும் குமரன் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி இப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன், சொன்ன உடனே குமரன் மாமா எவ்வளோ பயந்தாரு தெரியுமா, எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி பயந்தாரு, போயிட்டு கங்காவை என்னென்னு பாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ பதவி போயிட்டு சொன்னாரு, அங்கே அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கவரு எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுத்துற நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு நம்ம காவேரி இருந்துட்டு கங்கா கிட்ட கேட்கவும், இங்கே பாருடி நீ என்கிட்ட பேசவே பேசாத, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே, இங்கே பாருங்க நீங்கள் எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க, உங்களால தான் எல்லா பிரச்சனையுமே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட கத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க என்னால் என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்னால் என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, உங்களுக்கு அதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனாதான் இந்த பிரச்சனையே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம்
நேரம் பார்த்து நம்ம குமரனும் வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம விஜய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்றுறாரு. கண்ணிலெல்லாம் தண்ணியெல்லாம் கலங்கிடுது. இதெல்லாம் பார்த்த காவேரி வந்துட்டு, அக்கா என்னக்கா பேசுற நீ, விஜயால என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன் இருந்துட்டு, கங்கா உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக விஜய் இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவுன்றது இருக்குதா இல்லையா, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, எனக்கு புரியல, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு, இங்க பாருங்க விஜயால தான் எல்லா பிரச்சனையுமே, விஜய் வந்து காவேரியை கல்யாணம் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும், எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, ஆனா அவளை எதுவுமே பேச மாட்டீங்க. இப்போ நான் பேசுறதா தான் நான் பேசுறேன்னு சொல்லுவீங்களா, இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, எதுக்காக நாளைக்கு வளகப்ப வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் நீங்க வீட்டுக்கு வராம இருந்தா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க, எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்றீங்களா, நானா கேட்டாலும் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு எங்கேயாச்சும் போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கங்கா இருந்துட்டு குமரன் கிட்ட கேட்கவும், இங்க பாரு கங்கா பேச்செல்லாம் மாத்தாத, விஜயால உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக விஜய் நீ இப்படியெல்லாம் போய் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க உங்களுக்கு ஒரு மரியாதையும் விஜய்க்கு ஒரு மரியாதையும் அம்மா கொடுக்குறாங்க, எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு நான் சகிச்சுட்டு இருக்கணும், அவர் பணக்காரர் இருக்கலாம், அதுக்குன்னு எங்களை இப்படி காலடியில் போட்டு மிதிக்கிற மாதிரி பண்ணா எப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு குமரன் கிட்ட சொல்லுவோம். இங்க பாரு கங்கா நீ ரொம்ப தப்பா பேசுற, அத்தை எப்படி இப்படி எல்லாம் பண்ணாங்க, அத்தை எப்பவுமே என்ன மக மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதுக்கங்க, நான் ரொம்ப அதாவது உனக்கும் சரி காவேரிக்கும் சரி விஜய் தம்பிக்கும் சரி எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் நான் பண்றேன், விஜய் தம்பி வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால தான் அன்னைக்கு பலகாரம் எல்லாம் செய்யணும்னு சொன்னேன், அதுக்கு குமரனை கடைக்கு போக சொன்னேன், அதெல்லாம் ஒரு குத்தம்னு சொல்லிட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இனிமே குமரன் தம்பிக்கு எந்த வேலையுமே வைக்கிறது இல்லை, இனிமே அவரையும் நான் அந்த மாதிரியே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருமா நான் சொல்லிட்ட அப்புறம் யாரும் எனக்காக எதுவுமே பண்ண தேவையில்ல, நாங்க 2 பேருமே தனியா போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம குமரனுக்கு ரொம்பவே கோவமா இருக்கு. இங்க பாரு கங்கா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது கங்கா, நீ பண்றது ரொம்ப தப்பு, எதுக்காக கங்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ பண்றது ரொம்ப தப்பு கங்கா, நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம அதாவது நம்ம கங்கா கிட்ட சொல்லுவோம். கங்கா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க பொண்டாட்டிக்கு தான் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாம நீ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம கங்கா இருந்துட்டு நம்ம கங்கா அப்படி சொல்றாங்க. நம்ம குமரன் இருந்துட்டு இங்க பாரு கங்கா, நியாயம் யாரு பக்கம் இருக்குதோ அவங்க பக்கம் தான் நான் பேசுவேன், பொண்டாட்டின்றதுக்காக எப்படி தப்பு பண்ணாலும் சொல்லிட்டு அவங்க பக்கம் நிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது கங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு சொல்றாரு. நம்ம விஜய் இருந்துட்டு அழுதுகிட்டே வெளியே போயிடுறாரு. வெளியே போன உடனே நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா கிட்ட இங்க பாரு கங்கா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியாதா, இத்தனை நாள் நல்லா தானே இருந்த காவேரி, இந்த வீட்டில் தனியா இருந்தப்போ விஜய் கூட சேர்ந்து வாழ மாட்டாளான்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணியிருக்க, ஆனா இப்போ 2 பேருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்து நீ ஏன் பொறாமப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க நான் என்ன பொறாமப்படுறேங்க கிராமப்படுறீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், எதுக்காகங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீ பேசுறதுனால தானே கங்கா நான் பேசிட்டு இருக்கேன், நீ பேசுறதெல்லாம் சரியா இருந்தா நான் பேசுறதுதானே சரியா இருந்திருக்கும், நீ எதுக்காக இப்படி எல்லாம் தப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க அக்கா ஏதோ கோவத்துல பேசிட்டா, அவ பேசுறதெல்லாம் நீங்க மனசுல எடுத்துக்காதீங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்லவும், விஜய் இருந்துட்டு இங்க பாரு கங்கா, இங்க பாரு காவேரி, இனிமே இந்த வீட்டுல இருந்தா மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை தான் வரும், இனிமே இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு மரியாதையே கிடைக்காது, நம்ம எங்கேயாச்சும் போயிடலாங்க காவேரி, நம்மளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர தேவையில்ல சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அக்கா ஏதோ கோவத்தில் கேட்டுட்டாங்க, ப்ளீஸுங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது கங்கா இருந்துட்டு காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்லவும், விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி, இதுக்கு மேலே இதை பற்றி பேச தேவையில்ல, நம்ம நாளைக்கே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இங்க பாரு கங்கா, இங்க பாரு காவேரி, கங்காக்கு வளகாப்பு வச்சிருக்கீங்க, அது முடிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நம்ம கிளம்புறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேட்குறீங்களா, இங்க பாரு காவேரி, இதுக்கு மேலே எதுவுமே பேச தேவையில்ல, இதை பற்றி பேசினா மனஸ்தாபம் தான் அதிகமாகும், நான் அத்தைக்கிட்ட நீ சொல்லிட்டு நான் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம காவேரிக்கு இருந்துட்டு பயங்கரமான ஒரு மன உடைச்சல்
கேன்சல் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரனுக்கு ஒரு பக்கம் துணியெல்லாம் ஆர்டர் வாங்கினதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கு. இவ என்னடாதுன்னா வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு நினச்சி பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு வீட்டுக்கு போறாரு. நம்ம வெளியே வந்து வெளியே வராரு. வெளியே வந்த உடனே நம்ம குமரன் இருந்துட்டு இருக்காங்க காவேரி கிட்ட, காவேரி விஜய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதாவும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, விஜய் வந்து கங்காக்காவோட வளகாப்பு முடிஞ்சதும் இந்த வீட்டை விட்டு நாங்கள் தனியாக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம சாரதாக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்ன காவேரி நீயும் இப்படி பண்ணுற, அவ தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்கன்னா நீயும் எதுக்காகடி இப்படி பேசிட்டு இருக்க? இல்லைம்மா, இது நான் எடுத்த முடிவு கிடையாது, விஜய் எடுத்த முடிவு. இது விஜய் வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னார், அவ்வளோதான். நானும் அக்கா ஏதோ கோவத்தில் பேசினா அதை மனசில் வச்சுக்காதீங்கன்னு தானே சொன்னேன். ஆனால் அவர் நம்மளால இந்த வீட்டில் பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் வளகாப்பு முடிஞ்சதும் இந்த வீட்டை விட்டு போகதாம்மா போகிறோம், சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு கங்கா, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் என்ன, எதுக்கு என்ன சந்தோஷமானு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கேட்கவும், நம்ம குமரன் இருந்துட்டு, இங்கே பாருடி, உன்னால காவேரியும் விஜயும் வீட்டை விட்டு போகிறாங்களாம், இப்போ உனக்கு சந்தோஷமா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நான் யாரையும் வீட்டை விட்டு போகலாம் சொல்லலை, அவங்களால பிரச்சனை வருன்னு தான் சொன்னேன், வேற எதுவுமே நான் சொல்ல கிடையாது. அவங்கள வீட்டை விட்டு போங்கன்னு நான் சொன்னேன்னா, இங்கே பாருங்கங்கா, நீ பண்ணுறதுக்கு அதுதான் அர்த்தம், சொல்லாமல் சொல்கிற வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் பண்ணால் வீட்டை விட்டு போகாமல் என்ன தான் பண்ணுவாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா கிட்ட கேட்கவும், இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காதுங்க, எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், ஃபஸ்ட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே, இங்கே பாரு கங்கா, உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை, ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு தான் அப்படின்ற மாதிரி, உனக்கு என்ன தான் சொன்னாலையும் உனக்கு ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போட உடனே நம்ம கங்கா, அதாவது குமரன் இருந்துட்டு சாரதா கிட்ட, இங்கே பாருங்கத்த, கங்கா எதுவுமே புரிஞ்சுக்கவே மாட்டா, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவள் புரிஞ்சுக்காம எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கா, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவளை புரிஞ்சுக்கவே மாட்டாத்த. இப்போ நான் எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன், வளகாப்புக்கு தேவையிருந்தாலும் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, அதுக்கப்புறம் வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு விஜய் கிட்ட போறாங்க. விஜய் கிட்ட போனதுமே நம்ம விஜய் இருந்துட்டு விஜய் கிட்ட போறாங்க. விஜய் கிட்ட போனதுமே நம்ம விஜய் இருந்துட்டு வாங்க குமரன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க விஜய், கங்கா பேசினதெல்லாம் தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா, அவ பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, அவ ஏதோ கோவத்துல பேசிட்டா விஜய், ப்ளீஸ் விஜய், எனக்காக அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இந்த முடிவு பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுக்காதீங்க விஜய், ப்ளீஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. கெஞ்சின உடனே நம்ம விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க குமரன், இந்த வீட்டில் என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாளே நான் அத்தை கிட்ட சொன்னேன், எனக்காக ஸ்பெஷலா எதுவுமே செய்யாதீங்க, நான் இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அத்தை வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு மாப்பிள்ளை கிட்ட பேசியிருக்கோமே செஞ்சுருக்கோமேன்னு சொல்லிட்டு எனக்கு ஓவராக கொஞ்சம் மரியாதை கொடுத்துட்டாங்கன்னா, இல்லை நல்லா சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ மனஸ்தாபம் ஆகுங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே வேண்டாம், நானும் காவேரியும் நான் வெளியே போய்க்கிறோம், எங்கேயாச்சும் தங்கிக்கிறோம், இந்த வீட்டில் பழையபடி இருந்த மாதிரியே நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் இந்த வீட்டில் இருந்தால் தான் கண்டிப்பாக இந்த வீடே சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் இங்கே வந்த பின்னாடி தான் இந்த வீட்டில் பெரிய பெரிய மாற்றம்லாம் நடந்திருக்கு, அவ ஏதோ கோவத்தில் பேசுகிற விஜய், ப்ளீஸ் விஜய் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, ஆர்டர் எடுத்ததெல்லாம் அப்படியே இருக்குது விஜய், நான் போயிட்டு அதுக்கு தைச்சி ஆர்டரெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன், இப்போ அவள் புரிஞ்சுக்காம எதையோ பேசிகிட்டு இருக்கா, அவகிட்ட என்னால் புரிய வைக்கவும் முடியல, இப்போதைக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, நிறைய ஆர்டர் இருக்குது, நான் போய் தைச்சிட்டு வந்துடுறேன் விஜய், ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணுங்கள், வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட குமரன் சொல்லவும், குமரன் வந்துட்டு, இங்கே பாருங்க குமரன், இந்த நேரத்தில் நீங்கள் எதுவுமே யோசிக்காம போயிட்டு கடைக்கு போயிட்டு ஆர்டர் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா எதுக்காக இப்படி பண்ணுவா செய்வா அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தத்தோடையே கடைக்கு போறாரு. கடைக்கு போயிட்டு எல்லா துணியுமே சீக்கிரமா தைச்சி ஆகணுமே, இன்னும் காலையிலக்குள்ள எல்லாத்தையும் ஆர்டர் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு பரபரப்பா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு பாதி வேலையை முடிச்சிடுறாரு. முடிச்ச உடனே நம்ம அதாவது கடைக்கு வேலைக்கு
வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டலாம் டீ காஃபி டிஃபன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டிஃபன் காஃபி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம விஜய் வந்துட்டு நிவினுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடுறாரு. இல்லை இல்லை வீட்டுக்கெல்லாம் வராதிங்க, நம்ம வெளியே எங்கேயாவது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்லவும், நிவினும் சரிங்க பிரதர் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு பயங்கர ஒரு மன உடைச்சலோட நான் போயிட்டு நிவினை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு காவேரி, அதாவது எல்லா திங்ஸும் பேக் பண்ணி வை, நம்ம வளகாப்பு முடிஞ்ச உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். நான் வீடு வந்து பார்க்கறதுக்காக தான் நிவினை வர சொல்லியிருக்கேன், வீடு எங்கேயாச்சும் இது இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்க, நான் நிவின் கிட்டே போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்டே சொல்லுவோம். இங்கே பாருங்கள், குமரன் மாமா தான் அவ்வளோ சொல்லிட்டு போனார் இல்லை, அவர் பேசிட்டு போனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கலாமே ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நான் முடிவு எடுத்தது தான், இனிமேல் என்னால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே வேண்டாம், யாருக்குமே மனஸ்தாபம் வேணாம், இந்த பிரச்சனையை இதோடையே முடிக்கலாம், சரியா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு நிவின் கிட்ட ஒரு லொக்கேஷன் அனுப்பி வர சொல்லிடுறாங்க. அந்த லொக்கேஷனுக்கும் 2 பேருமே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப நேரமாக பேசாமல் நின்றுட்டே இருக்காரு. என்ன வர சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு நின்றுட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம நிவின் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிவின் இருந்துட்டு என்ன விஜய், ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு வர சொன்னீங்க, ஆனால் எதுவுமே பேசாம ரொம்ப நேரமா அமைதியாவே நின்றுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம நிவின் இருந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க நிவின், வீட்டில் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, எங்களுக்கு தனியா ஒரு வீடு பார்க்கணும், எங்கேயாச்சும் வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன விஜய் ஆச்சு, எதுக்காக திடீர்னு தனியா போக முடிவெடுத்தீங்க, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இந்த சமயத்தில் அவள் தனியெல்லாம் இருக்கக்கூடாது, ஒன்று போனால் உங்கள் வீட்டுக்கு போங்க, இல்லைனா இங்கே இருங்க விஜய், அப்போ தான் காவேரிக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் இருந்துட்டு சொல்கிறாரு. இல்லை நிவின், நான் எங்களால் கங்காவுக்கு ரொம்பவே மனஸ்தாபம் அதிகமாயிடுச்சு, அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நிவின், அதனால் இந்த வீட்டை விட்டு போனால் தான் அவங்க பழையபடி சந்தோஷமாக இருப்பாங்க, இப்போ என்னால் அவங்க ரொம்ப தப்பானவங்களாம் நின்றுட்டுருக்காங்க, அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் கிட்ட விஜய் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க விஜய், நான் சொல்கிறது சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், நான் வீடு பார்த்து தரதானே பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் நிவின், ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் எனக்கு பக்கத்துலேயே எங்கேயாச்சும் வீடு பார்த்து கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பெரிய வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு வீடே வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க விஜய், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், இந்த முடிவு ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் இருந்துட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் விஜய், இங்கே பாருங்கள் நிவின், எனக்கு இந்த முடிவு தப்பாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருந்து யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு தோணலை விஜய், அப்படி இருந்தாலையும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, கண்டிப்பாக காவேரியை பத்திரமா தான் பார்த்துப்பாங்க, நீங்கள் அங்கே போங்க, காவேரிக்கு ஒரு சேஃபாவது இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே அங்கே போகலாம், ஆனால் தாத்தாவுக்கு எப்படி இருந்தா காவேரியை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் எங்கள் பாட்டிக்கு அவளை காவேரியை முழு மனசாக இன்னும் ஏற்றுக்கவே இல்லை, அப்படி ஏற்றுக்காம அங்கே போயிட்டு அவளை விட்டுனா அவளை வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட எனக்கு கஷ்டமாயிடும், அப்படி ஏதாச்சும் யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் நிவின், நீங்கள் வீடு பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாங்கள் வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க விஜய், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ சொன்னதுனால நான் பார்க்குறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு சரிங்க பிரதர், நாளைக்கு கங்காக்கு இருந்துட்டு வளகாப்பு இருக்குது, அந்த வேலையெல்லாம் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில் நம்ம அதாவது குமரன் வந்துட்டு எல்லா வேலையுமே முடித்து ட்ரெஸ் எல்லாம் தைச்சிட்டு பேக் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, எல்லா டெலிவரியும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே நம்ம கங்காவுக்கு வளகாப்பு இருக்கு இல்லையா, 6 மணிக்கு எல்லாம் நம்ம மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம கங்காவுக்கு மேக்கப் போட்டுட்ருக்காங்க. சொந்தம் வந்தோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டுருக்காங்க ஒவ்வொருத்தராக. வந்துட்டு இருக்க உடனே நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவ்வளோ கிராண்டாக நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம கங்காவுக்கே தெரியாது. நம்ம குமரன் வந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது, அவளுக்கு வளகாப்புன்றதுனால நம்ம கொஞ்சம் பொறுத்து தானே ஆகணும், வளகாப்பு முடியட்டும் எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே முழு
அதாவது முழு சந்தோஷமே இல்லாமல் எல்லாருமே அரை மனசோட அரை சந்தோஷத்தோடு தான் இந்த ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கங்காவுக்கு மட்டும் பயங்கர சந்தோஷம். நம்ம யமுனா இருந்துட்டு கங்கா கிட்ட போயிட்டு, அக்கா நீ ரொம்ப அழகாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியாடி நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குமரன் மாமா எங்கடி அவர்கிட்ட கேட்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன் இருந்துட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காரு. 4 நாள் தூக்கம் இல்லாமல் இப்போது கண்ணை சொருகிட்டு வேலை பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்காவை கீழே கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன கீழே கூப்பிட்டுட்டு போய் கங்காவுக்கு வளையலெல்லாம் நலங்கு வச்சு வளையலெல்லாம் மாட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம குமரன் இருந்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன இந்த வளகாப்பு முடிஞ்சது அப்புறம் வீட்டில் என்னென்னலாம் பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.